ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் 6 நரகத்தின் 19வது தளம். எபிசோட் ஸ்டார்ட்ல அந்த டைமரும் ஓவராக ஹீரோயின் இப்ப லிஃப்ட்ல கண்மொழிப்பாங்க. அப்ப ஸ்பீக்கர்ல ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்கும். இப்ப நீங்க 19th ஃப்ளோர் கேம்ல இருக்கீங்க. ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்த வாய்ஸ் கேட்க அங்க இருக்கிற ஒரே பட்டன் 19 ஹீரோயின் பிரஸ் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோயின் அந்த கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்க பின்னாடி வந்த ஹீரோ அந்த கிளாத்தை பத்தி கேட்பாரு. அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மீனிங் இருக்கான்னு கேட்பாரு. ஹீரோயினும் பார்க்க பத்தி சொல்வாங்க. கேக்கு முன்னாடி அந்த பப்பட் பை பார்க்க கொண்டது பார்க்க அந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்ததும் ஹீரோ கிட்ட சொல்ல பப்பட் பை பார்க்க கொள்ளும் போதே ஹீரோ அங்க இருந்திருக்க மாட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அங்க வந்து ஜோ பாப்பா ஹீரோயின் கிட்ட ஓடி போய் அவளுக்கு வந்து மெசேஜ பத்தி சொல்ல அப்ப ஒரு பில் சவுண்ட் கேட்கும். சரி வாங்க போலான்னு ஹீரோவும் கூப்பிட ஜோக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஆனா கேம விளையாடாம வெளியே போக முடியாதே. ஹீரோயினும் அதை சொல்லி கூட்டிட்டு போக இப்ப ஹீரோயின் எப்படி அந்த கேம்குள்ள வரும்னு பேசிட்டு இருப்பாங்க. ஒருவேளை சிப்ப பிரெயின்ல இன்சர்ட் பண்ணிருக்கலாம். அந்த சிப் ஒரு ரிசீவரா இருக்கலாம். ரேடியோ சிக்னல்ஸ் அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணும்போது பிரெயின்குள்ள வரலான்னு இவங்க பேசிட்டு இருக்க ஜோவோ சிப்பை எப்படி நம்ம பிரெயின் இன்சர்ட் பண்ணிருப்பாங்கன்னு கேட்க ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்னு சொல்வாங்க. ஆனா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல சுத்திட்டு தான் இருந்தாரு. அந்த டைம்ல யாரும் ஹீரோடைய மண்டையில சிப்பை வச்சிருக்க முடியாது. அப்புறம் எப்படின்னு யோசிக்கும் போது ஹீரோ ஏதாவது ஸ்பெஷலா பண்ணீங்களான்னு கேட்பாரு. இப்ப ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே ஞாபகம் வரும். விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் நீ அந்த ஹெல்மெட் போட்டியான்னு ஹீரோவும் கேட்க ஹீரோயின் ரெண்டு பேருமே அந்த காலேஜ் ஓபனிங் செரிமோனில அந்த அந்த விர்ச்சுவல் கேமை ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினும் யாங்க பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒருவேளை யாங் இப்ப வந்தானா ஹீரோயினோட டவுட் கன்ஃபார்ம் ஆயிடும். ஜோ ஹீரோயின் கிட்ட நீ எங்க இருந்துன்னு கேட்க ஹீரோயின் ஹீரோட வீட்லன்னு சொல்வாங்க. வீட்லயான்னு ஜோவும் பார்க்க அப்ப அங்கிள் வருவாரு. இப்ப அவரோட கால் சரியா இருக்கும். ஏன்னா இது வேற லெவல் இல்ல, அதனால அவரோட கால் இப்ப சரியாயிடுச்சு. இன்னொரு இடத்துல இருந்து லீவ் வருவான். ஆனா ஹாஸ்பிட்டல் நடந்தது எதுவும் சொல்ல மாட்டான். ஹீரோயின் யாங்க தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப யாங் வருவான். நல்ல செட்டப்போட வந்திருப்பான். அவன் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாடிட்டு இருக்கும் போதே இந்த கேம்குள்ள வந்திருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவன் இந்த கேம்ல விளையாடிட்டு இருக்கான். ஹீரோமணி அந்த ஹெல்மெட்டை போட்டியான்னு கேட்க ஆமா நான் அந்த ஹெல்மெட்டை போட்டேன். செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு. சீனியர் நீங்களும் இருக்கீங்களா? அவன் ரொம்ப குஷியா இருப்பான். ஹீரோவும் சொல்வாரு டேய் நீ நினைக்கிற மாதிரி கேம் இது இல்லைன்னு. ஆனா அவன் இங்க பாருங்க நான் நிறைய விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாடிருக்கேன். இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு. நான் உங்களை லீட் பண்றேன். நீங்க அப்படியே என்ன ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. லியோ அட பைத்தியமேன்னு பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு சவுண்ட் கேட்கும். இவங்களும் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி போவாங்க. ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள நிறைய சவப்பட்டி இருக்கும். அதெல்லாம் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கும். இந்த ஜோ எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருப்பா. ஆனா யாங்கு எல்லாத்தையும் பார்த்து எக்ஸைட் ஆயிட்டு இருப்பான். எல்லாரும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. யாங் ஒரு பெயிண்டிங்க பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பெயிண்டிங்கோட தலை லைட்டா ஷேக் ஆகும். அவன் அதை அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்க ஜோ ஒரு ஹேண்ட் பிரிண்ட கண்டுபிடிப்பா. அங்கதான் இவங்க எல்லாரும் கை வைக்கணும். இவங்களோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் தான். ஆனா அங்க 7 ஹேண்ட் பிரிண்ட்ஸ் இருக்கும். இங்க இருக்கிறதும் 6 பிளேயர் தான். 7வது பிளேயர் யாருன்னு தெரியல. அங்க இருக்கிறவங்க மட்டும் ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வைப்பாங்க. லீ கைய வச்சே ஆகணுமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா வேற வழி இல்ல, வச்சுதான் ஆகணும். லீ கடைசியா கைய வச்ச உடனே அந்த டோரு டக்குன்னு க்ளோஸ் ஆகும். கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு பேய் குரல் கேட்கும். ஹஹாஹான்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு பேய் பின்னாடி ஃபார்ம் ஆகும். யாங்கோ எஃபெக்ட் செம்மையா இருக்குன்னு அந்த தொட போக ஹீரோ டேய் கம்முனேதான் புடிச்சு வைப்பாரு. அப்ப அந்த பேய் கண்ணை துறக்க கண்ணெல்லாம் ஃபுல்லா பிளாக்கா இருக்கும். உங்க கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள ஒருத்தங்களை சூஸ் பண்ணுங்க. இந்த சவப்பெட்டிக்குள்ள அவங்க போகணும். இந்த டைம் முடியறதுக்குள்ள சூஸ் பண்ணுங்கன்னு ஒரு ஊதுவத்தி ஏத்தி வச்சுட்டு அந்த பேய் மறைஞ்சு போயிடும். டைம் முடியறதுக்குள்ள சவப்பெட்டிக்குள்ள யாராவது போகணும். யாராவது சூஸ் பண்ணலான்னு சொல்லி லியோ சொல்ல லியோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன். வீக்கா இருக்கிறவங்க அந்த சவப்பெட்டிக்குள்ள அனுப்பலான்னு சொல்ல ஜோ எனக்கு இருட்டுனா பயம் சொல்வா. என்னை மட்டும் அனுப்பிடாதுன்னு ஈரனோட கையை பிடிச்சு கேட்க யாங்கு என் அப்பாவே என்ன அடிப்பாரு. என்னைய யாரும் சூஸ் பண்ணாதீங்கன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நேம் சொல்லி கூப்பிடுவான். அப்பதான் லீக்கு தெரியும் இவங்க எல்லாரும் ஒரே காலேஜ்னு. தன்னை சூஸ் பண்ணிட்டா அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வீக்கா இருக்கிறவங்களை அனுப்புங்கன்னு சொல்ல யாரு வீக்குன்னு சொல்லி யாங்கோ ஜோவை பாப்பான். ஹீரோயின் அமைதியாவே இருப்பாங்க. ஜோவும் ஹீரோயினை பார்த்து நீயும் அப்படித்தான் யோசிக்கிறியான்னு கேட்க பயத்தோட அந்த சவப்பெட்டியே பார்த்துட்டு இருக்க. டைம் ஓவர். ஒரு பேய் ஜோவை அட்டாக் பண்ண வரும். ஹீரோயினும் ஜோவை தள்ளிவிட ஜோ அந்த சவப்பெட்டிக்குள்ள போயிடுவா. சவப்பெட்டி தானாவே மூடிக்கும். ஹீரோயின் காப்பாத்துறதுக்காக தான் ஜோவை தள்ளி விட்டாங்க. ஆனா அது ஜோக்கு தெரியாது. ஜோவை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் தன்னை தள்ளி விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். டைம் முடிச்ச பிறகு தானே ஹீரோயின் தள்ளி விட்டாங்க. அதனால கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க அந்த ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டணும்னு அந்த பேயோட வாய்ஸ் கேட்கும். இங்க ஜோவும் உள்ள அலறிட்டே இருப்பான். அந்த பேயும் உள்ள ஜோ கிட்ட பேசிட்டு இருக்கோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் நீ வேணா பாத்தியா, உன்னை விட்டுட்டாங்க. உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு சின்மு அவளுக்கு கூட நீ வேணாம். நீ ஏன் கூடயே இருந்ததுன்னு சொல்லி அந்த பேய் பயன்படுத்த ஜோவும் அந்த சவப்பேட்டியில இருக்க கீரல்களை பாப்பா. அங்க யாரோ கீறி அங்க பிளட்டா இருக்கும். அதை பார்த்த உடனே இவ பயப்படுவா. ஈவில் ஸ்பிரிட்டை விரட்டணும்னு அந்த பேய் தான் சொல்லிடுச்சே. இப்போ ஒருத்த அட்டாக் பண்ணனே அவன் எங்கன்னு இரவு தேடிட்டு இருக்க
அங்க 2 சவப்பெட்டி இருக்கும். ஒருவேளை அதுக்கு நடுவுல இருக்கானான்னு தேட, ஆனா அங்க யாரும் இல்ல. எங்க போச்சு இந்த பேய் இவங்கள பார்த்துட்டு இருக்க. சடனா வந்து அட்டாக் பண்ணும். இந்த பேயோட மூஞ்ச பார்க்கறதுக்கு ஏதோ தச்சு வச்ச டால் மாதிரியே இருக்கும். அது லீய பயங்கரமா போட்டு அட்டாக் பண்ண ஹீரோ பின்னாடியே குத்துவாரு. இந்த சத்தம்லாம் உள்ள இருக்க ஜோக்கு கேட்கும். ஆனா அந்த பேயி உன்னை பத்தி யாரும் கவலைப்படல. உன் ஃபீலிங்ஸ பத்தி யாருக்கும் அக்கறை இல்ல. நீ செத்தாலும் சரி உயிரிழந்தாலும் சரி யாரும் உன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இப்படி சொல்லி ஜோவை காயப்படுத்திட்டு இருக்கோம். ஜோ சின்ன வயசா இருக்கும்போது அவ பீரோக்குள்ள லாக் ஆயிருப்பா. அன்னில இருந்தே இவளுக்கு இருட்டுனா பயம். ரொம்ப பயப்படுவா. என்ன வெளியே விடுன்னு அவ கத்திட்டு இருக்க. இங்க எல்லாரும் அந்த பேய் கூட போராடிட்டு இருப்பாங்க. ஈரன் அதை அட்டாக் பண்ண வரும்போது அங்கிள் நடுவுல புந்து அது ஒரே அடி. அந்த பேய் இப்ப ஆடாம செய்யாம இருக்கும். செத்துருச்சான்னு கிட்ட போய் பார்க்க அது செத்துருச்சு. அப்படின்னா இந்த பேயோட வீக்னஸ் அதோட தலை தான். இந்த பேய் அழிக்கணும்னா அதோட தலையில தான் தாக்கணும். இவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக அப்ப ஹீரோ பார்த்தாரு 2 சவப்பெட்டி அது ஓபன் ஆகும். அதுல இருந்து 2 பேய் வரும். அந்த பேயில இதோட சவுண்ட் கொடுத்துட்டே வர இந்த சவுண்ட் எல்லாம் கேட்டு ஜோ பயப்படுவா. இன்னொரு பேயும் வந்துரும். ஒன்னு ஈரனை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொன்னு ஹீரோவையும் அங்கிளையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஈரனோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்க ஈரனால முடியல. அப்போ அந்த பேயோட கையை வெட்டி ஒரு பொண்ணு ஈரனை காப்பாத்துவா. ஈரனும் அந்த தலையில அடின்னு சொல்ல அந்த மாஸ்க் போட்ட பொண்ணும் அந்த பேயோட தலையை வெட்டிடுவா. இந்த பொண்ணு வேற லெவல். ஈரோ அந்த பேய் கிட்ட போராடிட்டு இருக்கும்போது அதோட தலையிலே போய் குத்த அந்த பேயும் அழிஞ்சு போயிடும். லியும் யாங்கோ இன்னொரு பேய் கூட போராடிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த மாஸ்க் போட்ட பொண்ணு பறந்து வர அதை பார்த்து யாங்குக்கு பேக்ரவுண்ட்ல மியூசிக் போயிட்டு இருக்கும். இந்த மாஸ்க் போட்ட பொண்ணு அந்த பேயும் வெட்டிடுவா. சூப்பர்மா நீ. என் பேரு யாங்கு, உன் பேரு என்னன்னு கேட்க அவ பேரு டோடு. வாவ் சூப்பர் நேம் இவனு சொல்லிட்டு இருக்க. கண்டவுடன் காதல். இங்க ஜோ அந்த சவப்பட்டியில பயந்துட்டு இருப்பா. என்ன வெளியே விடுங்கன்னு அழுதுட்டே இருப்பா. சுன்மு உனக்கு தெரியும்ல எனக்கு இருட்டுனா பயன் உனக்கு தெரியும்ல, என்ன வெளியே விடுங்கன்னு அழுதுட்டே இருக்க. அந்த டோரும் ஓபன் ஆகும். இப்ப ஹீரோயின் மேல அவளுக்கு சம கோவம் வரும். ஹீரோயினை கோவமா பார்த்துட்டு இருக்க கேம் ஓவர்னு அந்த பேய் சொல்லும். ஹீரோ வீட்டுல கண்மொழிப்பாரு. எதிர்க்க ஹீரோயின். ஹீரோவும் ஹீரோயினே பார்த்துட்டு இருக்க ஹீரோயினும் மெதுவா கண்மொழிப்பாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் கண்ண கண்ண பார்த்துக்க ஹீரோ ஹீரோயினுக்காக தண்ணி கொடுப்பாரு. அப்ப இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த கேம்ல 20 ஹவர் நீங்க சர்வை பண்ணிட்டீங்க. கம்பெனில உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குன்னு கம்பெனியோட அட்ரஸ் சென்ட் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினை பார்க்கும்போதே இருக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் அந்த கம்பெனிக்கு போக போறாங்கன்னு. கூடவே ஹீரோவும் போவாரு. இங்க கண்முழிச்ச ஜோவும் சோகமா உட்காந்துட்டு இருப்பா. ஜோன் வெளியே வந்து ஹீரோயின் இன்னும் வரலையான்னு கேட்க வரல. சரி கால் பண்ணி பேசுன்னு ஜோன்னு சொல்ல ஜோ அனுப்பின மெசேஜுக்கே ஹீரோயின் ரிப்ளை பண்ணல. இதுக்கு கால் பண்ணிட்டு அவ கால் பண்ண மாட்டா. யாங்க அவன் ரூம்ல இருந்து கண்மொழிப்பான். அவனுக்கு அந்த பொண்ணோட ஞாபகமாவே இருக்கும். லீயும் வாஷ்ரூம்ல இருந்து கண்மொழிப்பான். டாங்க போய் பார்த்து நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்டா, உன்னோட மெடிக்கல் ஃபீஸ் எல்லாம் எப்படியாவது கட்டி நான் உன்னை சரியாக்கவே ப்ராமிஸ் பண்ணுவான். அப்ப அவனுக்கு அந்த மெசேஜ் வரும். அந்த மெசேஜை பார்த்தவொடனே இவனுக்கு செம கோவம் வரும். மெடிக்கல் ஃபீஸை பத்தி நம்ம பயப்பட தேவல. அவனுக்கு இருக்குன்னு இவனு கோவமா போக ஜோ ஹாஸ்பிட்டலுக்கு வருவா. அங்க ஈரனை பாப்பா. ஈரன் கிட்ட பேசலான்னு போகும்போது ஈரு வெளியே வருவாரு. சிடி ஸ்கேன் எடுத்துட்டு வருவாரு. 2 பேர் பிரெயின்லயும் எந்த சிப்பும் இல்ல. அப்புறம் எப்படி தனியா இருக்க ஜோ கிட்ட வந்து டாக்டர் பேசுவாரு. அது உன் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க ஜோவன் தனியா கூட்டிட்டு போய் பேசுவா. டாக்டரும் நீ ஈரன் மேல ரொம்ப டிபெண்டா இருக்கல. ஏன் அதுக்கு ஜோவும் ஏன்னா ஈரன் ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுவா, அவ கூட இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பா இருக்கும், அதனாலதான். டாக்டரும் அப்போ அவன் ஏன் அந்த பையன் கூட க்ளோஸா இருக்கான்னு உனக்கு தெரியலையா? ஏன்னா அந்த பையனும் ஸ்ட்ராங், 2 பேரும் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் ஜோ யோசிச்சு பார்க்க கேம்லயும் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் விளையாடுவாங்க. அந்த பீஸ்ட கொல்லும் போது இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் விளையாடுவாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அப்போ நானும் ஸ்ட்ராங்கான பர்சனா மாறணும்னு நீங்க சொல்றீங்களான்னு கேட்க டாக்டரும் ஆமான்னு சொல்வாரு. ஜோவை யோசிக்க அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் எ நைஸ் டே.